குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க சாமி. சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th கிளாஸு செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமி, எக்ஸசைஸு 2.4ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸு 2.4 அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரே கான்செப்ட் தாங்கன்னு, ஒன்றுமே கிடையாது. ஒன்று நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணுறது. I² வேல்யூ -1 இது தான். அப்புறம் காஞ்சிகேட் என்ன, இதே தான். கான்செப்ட் ஓரியன்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட்டுக்குள்ளே I/Z ஃபைண்ட் த ரெக்டாங்கிள் ஃபார்ம். அப்போ ரியல் பார்ட்டுக்குள்ளே I/Z, அப்போ ரியல் பார்ட்டுக்குள்ளே I × Z x + IY ஹோல் பார். பார்னால் என்ன, காஞ்சிகேட்டு. காஞ்சிகேட்டுனா என்ன கண்ணு பண்ணுவோம், இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்றுவோம். அப்போ +IY இருந்ததுன்னா இங்கே என்ன போடுவோம், -IY. அப்போ ரியல் பார்ட்டுக்குள்ளே I × x - IY. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், வெளியில் இருக்கிற இந்த ஐயால் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். அப்போ போய் எக்ஸை பெருக்குன்னா IX. அடுத்து மைனஸ், அடுத்து ஐயை பெருங்க I² YA. அடுத்த கான்செப்டு I² வேல்யூ என்ன, -1. அப்போ இது மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ -× +Y ஆயிரும். புரியுதா? இந்த I² -1. அப்போ ஓர் Y, இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் போட்டோன்னா -× +Y ஆயிரும். அப்போ ரியல் பார்ட்டுக்குள்ளே IX + Yன்னு வரும். இப்போ நமக்கு எப்பயுமே பாரு, ரியல் பார்ட் அப்படின்னா என்ன, I இல்லாத டேர்ம் தான் ரியல் பார்ட்டு. I இருக்கிற டேர்மு நமக்கு ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட்டை முன்னாடி எழுதுகிறோம், இமேஜினரி பார்ட்டை பின்னாடி எழுதுகிறோம். இதுக்குள்ளே அப்போ நமக்கு என்ன வந்திருக்குது, Y + IXன்னு வந்திருக்குது. நம்ம என்ன சொல்கிறாங்க, இந்த ஆன்சரில் ரியல் பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் ரியல் பார்ட் என்ன, Y. புரிஞ்சுதா? இதிலையே மூணாவது சம் பாருங்க கண்ணு. இமேஜினரி பார்ட்டுக்குள்ளே 3Z + 4Z - 4I ஃபைண்ட் இன் ரெக்டாங்கிள் ஃபார்ம். இதே தான். அப்போ இசட்டுக்கு பதிலாக நம்ம பாருங்கள், இது இங்கே போட்டோமா, இமேஜினரிக்குள்ளே 3 × இசட்டுக்கு பதிலாக x + IY + 4 × x + IY ஹோல் பார் -4I. ஓகேவா? அப்போ இமேஜினரிக்குள்ளே 3 எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 3x + 3IY + 4 × இதுக்கு காஞ்சிகேட் எடுத்தோம்னா x - IY - 4I. அடுத்தது 4 எடுத்து உள்ளே பெருக்கிங்க. அப்போ 3x + 3IY அப்படியே இருக்கும். 4 எடுத்து உள்ளே பெருக்கினீங்கன்னா 4x +- 4IY. சரியா? அப்புறம் இது அப்படியே -4I. இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு இந்த ஆன்சரில் இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். ஐயை சேர்த்து கொண்டுட்டு வந்துடக்கூடாது. ஐ இருக்கிற டேர்மு அதனுடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் +3y, இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் -4y, இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் -4. அப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இது 3y, இது -4y. அப்போ நமக்கு பெரிய நம்பருடைய சிம்பிள் -, 4yயில் 3yயை கழிச்சோம்னா y, அப்புறம் -4. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, y -4. புரிஞ்சுதா கண்ணு? இது ஒன்றுமே இல்லை. இசட்டுக்கு பிரதியிடுறோம் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு, அப்புறம் காஞ்சிகேட் போடுறோம் ரெண்டாவது கான்செப்ட்டு,
அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், இமேஜினரி என்ன அப்படின்னு எழுதுகிறோம். இதுதான் மூணாவது கண். இமேஜினரினா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். மறந்து ஐயும் சேர்த்து எழுதக்கூடாது. ஐ எதுக்காக, இமேஜினரியை நமக்கு தெரிவிக்கிறது, டினோட் பண்ணுறதுக்காக, காமிக்கிறதுக்காக. அதனால் ஐயை சேர்த்து +3IY அப்படிலாம் எழுதிடக்கூடாது. புரியுதா? அதாவது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் நமக்கு இமேஜினரி பார்ட். ஓகேவா? அது சரி. அடுத்த கணக்கு இதை எக்ஸசைஸில் 3rd சம் பார்க்க போகிறோம். இப்போ 3rd சம் பாருங்கள். இஃப் Z1 நமக்கு பாருங்கள், Z1 என்ன கொடுத்துருக்காங்க, 2 - I. Z2 என்ன கொடுத்துருக்காங்க, -4 + 3I. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் Z1 into Z2 அண்டு Z1/Z2. இதில் 2 சம்மு. மொதல் Z1 Z2 கண்டுபிடிச்சி அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்கிறாங்க. அடுத்து Z1/Z2 கண்டுபிடிச்சி அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்கிறாங்க. இன்வர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு என்ன, தலைகீழ். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், Z1 into Z2. அப்போ Z1 போட்டுக்கிறோமா, 2 - I. Z2 -4 + 3I. அப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது -4 2s are 8. அடுத்து ப்ளஸ் 3 2s are 6I. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4I. அடுத்தது மைனஸ் ஐ எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அல்லது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் குறியை மாற்றி பெருக்கினா -3I². நல்லா ஞாபகம் வச்சிங்க. குறியை ஒரே மாதிரி பெருக்கினா ப்ளஸ்ஸு, குறியை மாற்றி பெருக்கினா மைனஸ். நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் வேண்டியதில்லை. அடுத்தது நமக்கு தெரியும் I² வேல்யூ -1. அப்போ I²க்கு பதிலாக -1 போட்டுக்கிறோம். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரியல் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இதில் பெரிய நம்பருடைய குறி மைனஸு, குறி வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால கழித்து போடுறோம் 5. இங்கே பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம். அப்போ 10I. இது Z1 into Z2. இதுக்கு இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2னா Z1 Z2 ஹோல் இன்வர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், 1/, இதை டிவைடில் எழுதணும். இன்வர்ஸ் அப்படின்னா ரெசிப்ரோக்கல். அப்போ தேர்ஃபோர் 1/5 + 10I. புரிஞ்சுதா? அதாவது 1/, இன்வர்ஸ் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 1/Z1 Z2. அதை தான் Z1 Z2 ஹோல் இன்வர்ஸ்னு எழுதுகிறோம். அப்போ கீழே பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சா? அப்போ கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், இதனுடைய காஞ்சிகேட்டால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணோம். வி மல்டிபிள் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இன்ட்டு த காஞ்சிகேட். அப்போ இதனுடைய காஞ்சிகேட் அப்படின்னா இமேஜினரி பார்ட்டுக்கு சிம்பிளை மாற்றணும். அப்போ தேர்ஃபோர் -5 + 10I என்ன வரும், -5 - 10I இமேஜினரி பார்ட்டோடைய சிம்பிள். அப்போ மேலே -5 - 10I, கீழே -5 - 10I. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது -5 - 10I. கீழே பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும் A + B ஃபார்மு, இது A - B ஃபார்மு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய காஞ்சிகேட்டையும் மல்டிபிள் பண்ணால் எல்லாமே மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ரியல் பார்ட் மல்டிபிள் பண்ணலாம், இமேஜினரி பார்ட்டை மல்டிபிள் பண்ணலாம். அப்போ ரியலையும் பெருக்கும்போது -× -+25. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10 × 10 100 I × I². இப்போ புரியுதா? ரியல் பார்ட்டை மல்டிபிள் பண்ணால் 25, இமேஜினரி பார்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10 × 10 100 I × I². அப்போ -5 - 10I / 25. நமக்கு தெரியும் I² வந்து -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1ஐயும் 100ஐயும் பெருக்குனா 100. அதுதான் இங்கே மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 125. அடுத்தது இது எல்லாமே 5ஆல் அடிச்சிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இது 1 5 is 5, இங்கே 2 5s,
அப்போ இங்கே 5ஆல் அடிச்சுன்னா 2 5s are 10, மீதி ரிமைண்டர் 2, 5 5s are 25. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும்? -1 -2y டிவைடட் பை 25ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது புரியும் நினைக்கிறேன். அல்லது இன்னும் கூட ரொம்ப சிம்பிளிஃபைவாக எப்படி போடலாம் அப்படின்னா, உங்களுக்கு Z1 அதை Z1 இன்ட்டு Z2 ஹோல் இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்குள்ளேருந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம? பாருங்கள், 5 இருக்குது பார்த்தீங்களா? அதாவது -5 + 10 இருக்கா? இதிலேருந்து 5 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 5 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா -1 + 2y. இப்போ இதனுடைய காஞ்சிகேட்டு -1 - 2y. அதால் மேலேயும் -1 - 2yஆல் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ -1 - 2y டிவைடட் பை கீழே இந்த வெளியில் இருக்கிற 5 அப்படியே தான் இருக்கும். இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ஓர் 1 1 × 1 1. அதுக்கடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4i². அப்போ i² வேல்யூ பார்த்திங்கன்னா -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிருமா? இது 5. அதே உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள், 1 + 4 அப்போ இருக்குன்னா 25. இதே ஆன்சர் இங்கே வந்துடும். 1 5 காமனாக வெளியில் எடுத்துட்டு காஞ்சிகேட்டால் மேலே இங்கேயும் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். அல்லது அப்படியே போட்டுட்டும் நீ 5ஆல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு உனக்கு காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணுறது தான், மல்டிபிள் தான் இதில், வேறு ஒன்றுமே இல்லை. கான்செப்டே உனக்கு என்னது? மல்டிபிள் தான். சரி, இது புரியுதா? சரி, தேங்க்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே அடுத்த கணக்கு நான் அடுத்து நடத்துகிறேன். அதாவது இந்த தேர்டில் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? Z1 இன்ட்டு Z2 மட்டும்தான் பார்த்தோம். அடுத்து இன்னொன்று வந்திருக்கு இல்லையா? தேர்டில் என்ன வந்திருக்கு? Z1 டிவைடட் பை Z2. அது பாருங்கள், த இன்வர்ஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2 இஸ் என்ன வரும்? நமக்கு ரெசிப்ரோக்கல் சொன்னோன்னா இன்வர்ஸ் அப்படிங்கும்போது அப்போ அது என்ன வரும்? Z2 டிவைடட் பை Z1. அப்போ Z1 டிவைடட் பை Z2 உடைய இன்வர்ஸு Z2 டிவைடட் பை Z1, அதாவது ரெசிப்ரோக்கல். அப்போ தேர்ஃபோர் உனக்கு ஃபஸ்ட்டு Z2 மேலே பார்த்து எழுதிக்கணும். -4 + 3i. அடுத்து Z1 2 - i. சேம் ப்ராசஸ் இந்த கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சிகேட்டு. அப்போ 2 - i. அப்போ அதுக்கு குறிய ஐட்டமுக்கு இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்றினா இப்போ 2 + i. 2 + iயால் மேலேயும் பெருக்கணும் கீழேயும் பெருக்கணும். மேலே பெருக்கி போடுற. அப்போ -8 - 4i + 6i + 3i². கீழே ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் i². எகைன் i² உடைய வேல்யூ நமக்கு -1, இங்கே -1. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு -3 ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸு +1 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5 ஆயிரும். அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணினா ரியல் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ மைனஸ் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மொத்தமாக -11. இங்கே பாருங்கள், இமேஜினரி பார்ட்டில் 1 ப்ளஸில் இருக்குது 1 மைனஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா 2i டிவைடட் பை 5. இதுதான் அதாவது இன்வர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு. ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா ரெசிப்ரோக்கல், தலைகீழி. அவ்வளோதான். தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க சாமி. தேங்க்யூ.